ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து நான் ஆன்லைனில் தான் பண்ணேன். இது ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு இது வந்து பார்த்தீங்கன்னா 180 ரூபாய்க்கு கொடுத்துருந்தாங்க. இது வந்து அரை கிலோ அரை கிலோ வந்து இந்த கொக்கோ பீட்டு அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் இதை வந்து 180க்கு வாங்கியிருந்தேன். ஆஃபரில் போட்டிருந்தாங்க, ஒரு 50% ஆஃபரில் போட்டு இதை போட்டிருந்தாங்க. ஸோ இது 180க்கு வந்து ஒர்த்தபிளா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நானும் வந்து தெரிஞ்சுக்கிறேன் இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து வாங்குறது எங்கே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எங்கள் ஊர் பக்கத்தில் வந்து ஒரு இடத்த வந்து ரெடி பண்ணுறாங்களாம். அங்கேயே நேராக போய் வாங்கணும் அப்படின்னா ஒரு கேஜி கல் வந்து 240 அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது வந்து எந்தளவுக்கு உண்மை இல்லையா அப்படின்றதும் நீங்கள் தான் சொல்லணும். அப்போ தான் வந்துட்டு நான் வந்து இதை மாதிரி ஆன்லைனில் வாங்கலாமா இல்லை நேராக போய் வாங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஃபஸ்ட்டு இப்போ ஒரு தடவை வாங்கியிருந்தேன். அது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து கொஞ்சம் எப்படி நாராக வராமல் ரொம்ப பொடியாக இருக்கும், குட்டி குட்டியாக. இது பார்த்திங்கன்னா இந்த ஆன்லைனில் அனுப்புறது எப்படி இருக்குது பாருங்கள், உங்களுக்கே நான் காட்டுறேன். இப்படி வருது, இதில் இந்த ஓடு மாதிரிலையும் வருது. அட் த சேம் வந்து கொஞ்சம் மண் மாதிரி அந்த இதுவே இல்லை, மண்ணோட கலந்து வெயிட் இருக்க மாதிரி இருக்குது. இங்கே பாருங்கள், இது கொக்கோ பீட்னா ஒட்டாது, பட் இது வந்து நரன்னு இருக்குது. அப்போ என்ன ஆகுதுன்னா இது வந்து மண் தான் இதில் வந்து வச்சுருக்காங்க. இது மாதிரி பண்ணுறது வாங்கலாமா வாங்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள். பாருங்கள், இப்போ நான் இதை சும்மா ஊரே வைக்கல, இருந்தாலும் நான் காமிக்கிறேன். இதில் பாருங்கள் இவ்வளோ தூரம் இந்த ஓடோடது இருக்குது. ஸோ நான் வீடியோவில் பார்க்கும்போது பார்த்தோன்னா அந்த ப்ராடக்டோட வீடியோவில் வந்து எப்படி வந்து கொக்கோ பீட் வந்து ரெடி பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது இது எல்லாம் எடுத்துட்டு இந்த இது இருக்கு இல்லையா, இந்த பொடியை தான் வந்து கொக்கோ பீட்டை வந்து ஒரு மிஷின் வச்சு அழுத்தி அதை தான் நம்மளுக்கு வந்து பவுடராக தருவாங்க. ஆனால் இதில் நீங்கள் நான் சும்மா எதுக்காக இந்த நோட்டு வச்சுருக்கேன் அப்படின்னா, இது வந்து மண். ஸோ மண் இதுலேயும் வந்து இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தாங்கன்னா வந்து ஃபோர்ஜரி மாதிரி பண்ணிவிட்டு இது வந்து ஆன்லைனில் இந்த மாதிரி ஏமாத்துறாங்க. ஸோ இது வாங்கலாமா வாங்கக்கூடாது, எனக்கு விலை கம்மியாக இருந்ததுனால இப்போ தான் மாடி தோட்டம் ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்றதுக்காக நான் வாங்கிட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா மண் அப்படியே செம்மண் கலரில் இருக்குது. இது வந்து மண் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து வாங்கலாமா வாங்கக்கூடாது அப்படின்றத நீங்கள் தான் சொல்லணும். ஸோ வந்து அடுத்தது ஆன்லைனில் என்ன ஆர்டர் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இந்த ஆன்லைனில் வந்து எதில் ஆர்டர் பண்ணேன், ஃப்ளிப்கார்ட் ஷாப்ஸியில் தான் ஆர்டர் பண்ணேன். இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இந்த வெஜிடபிள் இருக்கு இல்லையா, இந்த வெஜிடபிள் ஆர்டர் பண்ணேன். இதில் வந்து என்னென்னலாம் பிரிச்சுட்டு கொட்டிட்டு வந்திருக்குன்னு மட்டும் பாருங்கள். பார்த்திங்கன்னா 21 நம்ம தான் கொடுத்துருந்தாங்க விதை, மொத்தமாக 42 வெஜிடபிள் வெரைட்டிஸ் கொடுத்துருந்தாங்க. இது என்ன விதைனே தெரியல, ஆனால் இப்படி வந்து பிரிச்சுட்டு இந்த சைடாக பிரிச்சுட்டு எறும்பு ஃபுல்லாக அரிச்சிடுச்சிங்க. இந்த மாதிரி வந்துருந்தது. ஸோ இது வந்து வாங்கலாமா வாங்கக்கூடாது. இது வந்து பார்த்திங்கன்னா கடுகு இது மாதிரிலாம் இருந்தது. ஸோ இதை வந்து என்ன பண்ணுறேன்னா நான் பக்கத்தில் 2 செடியில் போட்டுட்டேன். இதை வந்து நான் எப்படி பிரிச்சிருக்குன்னு மட்டும் பாருங்கள். எப்படி எடுத்தாலும் இப்படி கொட்டுது, இது ஃபுல்லாகவே கொட்டிடுச்சு. இது என்ன வெஜிடபிள் கீரை அப்படின்லாம் தெரியல, நான் ஓப்பனே பண்ணல. இப்படி தான் ஓப்பன் பண்ணியிருக்கணும். இது வந்து இப்படி ஓப்பன் பண்ணணும், ஆனால் ஓப்பனே பண்ணலை, ஆனால் கொட்டிடுச்சு. ஸோ இது என்ன கீரைன்னு தெரியல, இருந்தாலும் நான் வந்து இதுக்குள்ளே வச்சிடுறேன். வச்சுட்டு இந்த விதையெல்லாம் வந்து நான் வந்து ஒரு பாட்டில் போட்டு வைக்கிறேன். அது முளைக்குதா என்னன்னு பார்ப்பேன். எப்படி தாங்க வந்தது பார்சல், மொத்த விதைலாம் என்னென்ன வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஐயோ இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், என்னென்ன விதையெல்லாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா விதையும் இருக்குது. ஆனால் என்ன ஆயிருக்குன்னு மட்டும் பாருங்கள். இப்படி தாங்க கொட்டி வந்திருக்கு. நான் என்ன பண்ணுவேன் நீங்கள் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் கொட்டி வந்தது மட்டும் இல்லாமல் இப்படி இந்த ஒரு மாதிரி ஹோல்ஸ் மாதிரி போட்டு இப்படி இருக்குது. இதெல்லாம் என்ன விதைன்னு பார்த்தீங்கன்னா கடுகு, கத்திரிக்காய், தக்காளி விதை. இதெல்லாம்
இப்படி வச்சிட்டேன். நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இதெல்லாம் கொட்டிச்சு. சரி எடுத்து வைப்போம். அடுத்தது இது வந்து பார்த்திங்கன்னா லாங் பாட்டில் கார்டாக சொரக்காய் விதை நல்லாயிருக்கு. அடுத்தது இது வந்து என்ன விதை, நிறைய கடுகு விதை தாங்க கொட்டின்னு இருக்குது. ஓகே, அடுத்தது இங்கே பார்த்திங்கன்னா பிட்டர் கார்ட் பாகற்காய் விதை, ஒக்காரா அப்படின்னா வந்து வெண்டைக்காய் இது என்னன்னே தெரியலையே, மாவா பாசின்னு போட்டிருக்கு. அதை நான் அப்படி ஓரமாக எடுத்து வைக்கிறேன். அதெல்லாம் வந்து என்னென்ன விதைன்னுட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா வெள்ளரி விதை, சம்மர் பாஷு. அடுத்தது வந்து க்ளூசர் பீனு. இது வந்து ஸ்பாஞ்ச் கார்டு. எல்லாம் பறக்குது தோட்டத்தில் வச்சுட்ருக்கேன். இப்படிதான் எல்லா காயும் இருக்குது. இது எல்லாமே 52 வெஜிடபிளோடது. இதில் வந்து தேறனது அப்படின்னு இப்போ நம்ம வீட்டில் இப்போ நம்ம விதை போடணுன்னா என்னென்ன போடலாம் பார்த்தோன்னா, இந்த கௌபீன்ஸ் போடலாம், அடுத்தது கார்ன் போடலான்னு இருக்கேன். அடுத்தது பம்கின் இப்போ சீசன் முடிஞ்சிடுச்சு, அதனால் பம்கின் போட முடியல. இப்போ ரவுண்டு பாட்டில் கார்டு இருக்குல்ல, அது போடலான்னு இருக்கேன். இந்த மாதிரி வெள்ளரி விதை, வாட்டர் மெலோன், இந்த மாதிரி கொடி வகையான விதையெல்லாம் போடலான்னு இருக்கேன். இதுதான் வந்து எனக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆசை. இந்த ரேடிஷ் இல்லையா, இந்த ரேடிஷ் இதை வந்து போடணும்னு நினச்சேன். அடுத்தது வந்து இது பீன்ஸோட விதையா. பட் இப்படி தான் இந்த பீன்ஸோட விதை இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து பீன்ஸ் வந்து ரவுண்டாக இருக்கிறத பார்த்துருக்கேன். இது என்னமோ சப்பையாக உள்ள மாதிரி இருக்குது. அது வந்து போட்டுக்கலாம். அடுத்தது இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த கேப்பேஜெலாம் வளருமா என்னன்னே தெரியல, உள்ளே ஒரு மாதிரி அரிச்ச மாதிரி இருக்குது. இந்த விதையை பாருங்களேன், இது என்ன விதை, இது வந்து வாட்டர் மெலன் அந்த விதை. இது வந்து பார்த்திங்கன்னா இது என்ன விதை, இது ஸ்வீட் ரேடிஷ். அதாவது வந்து இது பாருங்களேன், உள்ள ஒன்றுமே இல்லை. அது உள்ள அந்த விதை இது இப்படி அழுத்துறேன் உள்ளே அப்படியே இதுவாயிடுச்சு. ஒன்று கூட முழுசாகவே இல்லை. இது வந்து இது பீட்ரூட்டு, இது ஸ்பானிஷ், இது வந்து சுஸ்கார்டுன்னு ஒன்று சொல்லிட்டு ஒரு இது என்ன காயின்னு எனக்கு தெரியல, தமிழில் தெரியல, தெரிஞ்சால் சொல்லுங்கள். ஸ்வீஸ் கார்டுன்னு இருக்குது, என்னன்னு தெரியல, தெரிஞ்சால் சொல்லுங்கள். இது கேப்சிகன், இது ஓரளவுக்கு அரிக்கலைப்பா. அது சில்லி, இதுவும் அரிக்கலை. இது வந்து மஸ்மெலோன், இதுவும் அரிக்கலை. இந்த மாதிரி அரிக்காமல் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்துட்டு தான் நான் விதையாக போட போகிறேன். இதுக்கெல்லாம் என்ன மாதிரி மண் கலவை வந்து கலக்கணும் அப்படின்ட்டு சொல்லுங்கள். அதை நான் வந்து ரெடி பண்ணுறேன். ஒயிட் பிரிஞ்சால் அப்படிலாம் இருக்குது. இது என்ன விதை, இது பாருங்கள், இது என்ன விதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னது கசூரி ஃபெனுருக்குன்னு ஏதோ ஒன்று போட்டிருக்கு. இதோட பேர் நான் ரொம்ப கிட்ட காமிக்கிறேன், ஆனால் நீங்கள் சொல்லுங்கள் அது என்னன்னு எனக்கே தெரியல. அடுத்தது கரம் சோயா ஏதோ ஒரு விதை. இங்கே பாருங்கள், பப்பாயா கூட கொடுத்துருக்காங்க. அடுத்தது சோயா சாக் ஏதோ ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து ஏதோ ஒரு கீரை. ஸோ இந்த விதையெல்லாம் நம்ம வந்து ஒன்றா விதைக்க போகிறோம். இந்த விதையெல்லாம் வந்து இந்த மாதிரி பண்ணது ஒரு ஆள் யாருன்னு கேட்டால் இவரு தாங்க. இந்த வண்டு என்னமோ பண்ணிகிட்ருக்கு. அதுதான் என்ன பண்ணிச்சு, எதில் பண்ணிச்சு, இதில் பார்சலில் வரும்போதே பண்ணிச்சா, இல்லை வந்து பார்சல் டெலிவரி பண்ணதுக்கப்புறமா அந்த இடத்த வச்சு இந்த இடத்த பண்ணிட்டுருக்கா, எதுன்னு எனக்கு தெரியல. ஸோ இதில் நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து போட போகிற விதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த அடுத்து வந்து சம்மர் சீசன் தான் வருது. அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா 2-3 விதையை மட்டும் இப்போ போட போகிறேன். என்னென்ன போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னென்னா இந்த மாதத்தில் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த விதையெல்லாம் நான் வந்து உங்களுக்கு கூட நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன். இந்த விதையெல்லாம் நம்ம விதைக்க போகிறோம். இத்தனை விதை இருக்குது. இதில் எதெல்லாம் நம்மளுக்கு வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு, முளைக்குமா முளைக்காதா அப்படின்றத பார்ப்போம். ஸோ இப்போ கீழே கொட்டிகிட்ருக்கு இல்லையா, இதெல்லாம் பொறுக்கி நான் ஃபஸ்ட்டு ஒரு குட்டியாக ஒரு பாட்டில் போட போகிறேன். இதில் எந்த விதை வந்தாலும் அதை அப்படியே பிடுங்கி வேறு ஒரு பாட்டில் நம்ம நட போகிறோம். ஸோ இவ்வளோதான் இன்றைக்கோட வீடியோ முடிஞ்சுது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட மாடி தோட்டத்தோட பிளானு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சரிங்களா, இந்த மாடி தோட்டத்துக்கான பிளான் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எப்படின்னா இன்னும் பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுங்கள். இல்லை அவசரப்பட்டு நான் இதை வாங்கிட்டேன்னா இந்த விதையெல்லாம் முளைக்குமா முளைக்காதா அப்படின்றதையும் சொல்லுங்கள்.
சரிங்களா? இப்போ இந்த விதை எல்லாத்தையும் நான் என்ன பண்ண போகிறேன், வச்சிருக்க டொமேட்டோ விதையை பாருங்கள், 4 விதை கூட இல்லை. இதை நான் என்னன்னு விதைக்கிறது? இந்த டொமேட்டோ விதையை பாருங்கள், ஒன்றுமே இல்லை. சரி, இதெல்லாம் பொறுக்கி ஒரு கவர் உள்ளே போடுவோம். இந்த விதையெல்லாம் ஒன்று ஒன்றா முளைக்கும் போது தான் தெரியும் இதெல்லாம் வந்து இந்த விதை அண்ணிட்டு. ஸோ தேங்க்யூ. இது வரைக்கும் வீடியோ பார்த்துட்ருக்கேன். எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். போயிட்டு வாங்க. இப்போ இது உள்ளே போடுவோம். இது உள்ளே தான் கொட்டணும். மறுபடியும் நான் இதுக்குள்ளேயே போடுறேன். இது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு செடியில் தான் கொட்ட போகிறேன். அதுலேருந்து எத்தனை முளைச்சாலும் இது எல்லாத்தையும் பிடுங்கி ஒரு செடியாக ஒன்றுத்துக்காக நான் நட போகிறேன். இல்லையா? பார்ப்போம். இது முளைச்சிருச்சு, இந்த செடி எல்லாம் முளைச்சிருச்சு அப்படின்னா அடுத்த செடியெலாம் நான் வந்து நடுவேங்க. அதாங்க விஷயம். இந்த செடியெல்லாம் முளைச்சிருச்சு அப்படின்னா அடுத்த செடியெலாம் நான் வந்து விதைக்காக போட்டுருவேன். போச்சுப்போங்க. இதுலேருந்து எத்தனை தேருமோ தேராதோ அப்பாடா போட்டியாச்சு. தேங்க்யூ, பாய் பாய். போயிட்டு வரோம். போயிட்டு செடி நடுறதுக்கு வேலையை பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.